தினதேவ ஆசீர்வாதம். கர்த்தர் உனக்காக தயவு செய்கிறார். யாத்திராகமம் 11:3 இல் சொல்லியபடி அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். அவர்களை பார்வோன் சுமக்க முடியாத பளுவை அவர்கள் மேல் சுமர்த்தி அவர்களை மிகவும் ஒடுக்கினான். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி பெருமூச்சு விட்டார்கள். யாத்திராகமம் 2:24-25 இல் சொல்லியபடி தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். கர்த்தர் அவர்கள் பெருமூச்சை கேட்டு எகிப்தியருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தார். யாத்திராகமம் 3:21-22 இல் சொல்லியபடி அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரியும் தந்தன் அயலகத்தாளிடத்திலும் தந்தன் வீட்டில் தங்குகிறவளிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாய் இருந்த நாள் முதற்கொண்டு எகிப்தியரால் கடினமாய் நடத்தப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு எகிப்தியர் கண்களில் தயவு கிடைக்கச் செய்த போது எகிப்தியர்கள் அவர்களுக்கு மிகுதியாய் கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். யாத்திராகமம் 12:35-36 இல் சொல்லியபடி மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இவ்வுலக வாழ்க்கையில் உங்களுக்கு மனிதர்களுடைய தயவு அவசியம். ஆனால் நீங்கள் மனித தயவையே முழுமையாய் நம்பிவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து மனித தயவிலும் தேவதயவிலும் விருத்தியடைந்தார். லூக்கா 2:52 இல் சொல்லியபடி இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவகிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார். தயவு என்றால் என்ன? நன்மை செய்வதே தயவு. நீதிமொழிகள் 19:22 இல் சொல்லியபடி நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. நீதிமொழிகள் 11:27 இல் சொல்லியபடி நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். இவ்வுலக ஜனங்களிடம் நீங்கள் நன்மையை பெறுவது மிகவும் கடினம். கர்த்தர் அப்படிப்பட்ட மனிதர்களின் கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும் படி செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அருவருப்பாய் நினைத்து எகிப்து ஜனங்களின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணின தேவன் உன்னை விரோதிக்கிறவர்கள் கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும் படி செய்வார். அவர்கள் நீ கேட்கும் முன்பே உனக்கு உதவி செய்வார்கள். அப்படித்தான் அன்று தேவன் தானியேலுக்கு எதிரிகளில் கண்களில் தயவு கிடைக்கச் செய்தார். தானியேல் 1:9 இல் சொல்லியபடி தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஏசாயா 63:7 இல் சொல்லியபடி கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். சங்கீதம் 102:13 இல் சொல்லியபடி தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் உனக்காக தயவு செய்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.